மஹிந்த ராஜபக்சவின் மகன் ரோஹித் ராஜபக்ச மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்தில் ஆஜரானார். குறிவைத்து தூக்கப்படும் ராஜபக்சக்கள். விஜயதாச ராஜபக்சவின் மகன் ரகித ராஜபக்ச மற்றும் சரித் அபேசிங்க அதிரடியாக கைது. பாதாள உலக குழுக்களோடு தொடர்பு தொடரும் அனுர வேட்டை. சற்று முன்னர் நாடாளுமன்றத்துக்கு திடீரென வருகை தந்த ஜனாதிபதி அனுர. கோட்டபாய ராஜபக்ச பிள்ளையானோடு இருக்கும் படங்கள் குறித்து நீதிமன்றில் சற்று முன் அம்பலமாகிய தகவல். சாவகச்சேரி உபதவிசாளர் அதிரடியாக பதவி நீக்கப்பட்டமை அதிகார துஷ்பிரயோகம். நாமல் ராஜபக்ச கடும் கண்டனம். கழுத்தை நெரித்தே பெண் மருத்துவர் கொலை. யாழ்ப்பாணத்தில் மனைவியுடன் கைதாகிய சந்தேக நபரின் அதிர்ச்சி வாக்குமூலம். தமிழ் தெரிந்தவரும் உதவியுள்ளார். கிளிநொச்சியில் அதிரடி சோதனையில் 12 அதிவேக மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல். அரிசி இறக்குமதியில் சாதனை படைத்த அரசாங்கம் அறிக்கையில் அம்பலம். தொடர்வது விரிவான செய்தி. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனான ரோஹித ராஜபக்ச இன்று சற்று முன்னர் வாக்குமூலம் ஒன்றினை வழங்குவதற்காக போலீஸ் மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்திற்கு சமூகம் அளித்துள்ளார். போலீஸ் மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்தினால் நடத்தப்பட்டு வரும் விசாரணை ஒன்றிற்கு அமைவாகவே மஹிந்த ராஜபக்சவின் மகன் ரோஹித ராஜபக்ச அங்கு முன்னிலையாகியுள்ளதோடு கடந்த 2019ஆம் ஆண்டு அரங்கேறிய சம்பவம் ஒன்றுக்கு அமைவாக நீதிமன்றம் விடுத்த அறிவித்தலுக்கு இணங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜய சிறியும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். அனுர அரசாங்கத்தினால் ராஜபக்சக்கள் அனைவருமே விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்டு வரும் நிலையில் கோட்டபாய ராஜபக்சவுக்கு ஈஸ்டர் தாக்குதலோடு தொடர்பு இருப்பதாகவும் ஜோசித் ராஜபக்சவுக்கு பதவியை சட்டவிரோதமாக பெற்றமை பசில் ராஜபக்சவுக்கும் பல திருட்டுக்களில் சம்பந்தம் உள்ளமை என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த ராஜபக்சக்களுக்குமே அடிக்கடி பிரச்சனைகள் வருவதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் ரகித ராஜபக்ச கைது செய்யப்பட்டுள்ளார். பாதாள உலக குழுக்களோடு மிக நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த குற்றச்சாட்டில் இவர் இன்று காலை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் ரகித ராஜபக்ச மற்றும் ஹொரணை ஐக்கிய மக்கள் சக்தி அமைப்பாளர் சரித் அபேசிங்க ஆகியோர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அனுர ஆட்சிக்கு வந்து முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் அமைச்சர்கள் என்று லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து வரும் நிலையில் முன்னர் ஆட்சியில் எவ்வாறு எல்லாம் ஊழல்கள் திருட்டுக்கள் நடந்துள்ளது என்பது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அம்பலமாகி வருகின்றது. குற்ற கும்பலை சேர்ந்தவரான நந்துன் சிந்தக்க எனப்படும் ஹரக்கட்டாவை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான தடுப்பு காவல் உத்தரவுகளில் இருந்து விடுவித்து வேறு சிறைச்சாலைக்கு மாற்றும் நடவடிக்கைகளை இவர்கள்தான் மேற்கொண்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மட்டுமல்லாது இந்த செயல்பாட்டுக்காக குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து சாதாரண கைதியாக வைத்திருப்பதற்காக 1200 லட்சம் ரூபாய் லஞ்சமாக வாங்கியுள்ளதும் அம்பலமாகியுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணைகளில் தன்னுடைய கைது நடவடிக்கையை தடுக்கும்படி கூறி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தாக்கல் செய்த மனு குறித்து நேற்று மீண்டும் மேன்முறையீட்டு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் மேலதிக வாதங்கள் ஜூலை 6ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு தெரியும். இந்த நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோஹந்த அபேசூரிய மற்றும் நீதியரசர் பெரியந்த பெர்னாண்டோ ஆகியோரை கொண்ட நீதியரசர்கள் ஆயத்தின் முன்னிலையில் கோட்டபாயவின் குறித்த மனு பரிசீலிக்கப்பட்டது. எதிர் மனுதாரர்களால் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அசாத் மௌலானாவின் வாக்குமூல பிரதியோடு சில புகைப்படங்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதோடு பிள்ளையான் மற்றும் கருணாவோடு கோட்டபாய ராஜபக்ச அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்ததை ஏற்றுக்கொண்ட சட்டத்தரணி அந்த படங்கள் அரசியல் கூட்டங்களின் போது எடுக்கப்பட்டவை என்றும் கூறியுள்ளார். மனுதாரரான கோட்டபாய ராஜபக்ச சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா நீதிமன்றில் விடயங்களை முன்வைத்துள்ளமை பரபரப்பை உண்டாக்கியுள்ளதோடு சில உண்மைகளும் இப்பொழுது அம்பலமாகியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜனக் டி சில்வா தலைமையிலான ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னாள் நீதிபதி அல்விஸ் ஆணைக்குழு மற்றும் நீதிமன்ற தெரிவுக்குழு ஆகியவற்றின் எந்த ஒரு அறிக்கையிலும் மனுதாரரான கோட்டபாய ராஜபக்சவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை என்றும் கடமை தவறியமை குறித்து தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை விசாரித்த 7 பேர் கொண்ட உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் வழங்கிய தீர்ப்பிலும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச குறித்து ஒரு வார்த்தை கூட குறிப்பிடப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். சஹ்ரான் ஹாசிமின் பாதாள செயற்பாடுகள் குறித்து 2017ஆம் ஆண்டு முதல் புலனாய்வு பிரிவினர் தமக்கு தெரிவித்திருந்ததாகவும் அது குறித்து விசாரணை கோப்பு காவல்துறையினரால் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தும் அதற்கு எதிராக எந்த ஒரு விசாரணையும் இன்று வரை நடத்தப்படவில்லை என்று கூறிய சட்டத்தரணி அவ்வாறு பொறுப்பற்ற முறையில் செயல்பட்டவர்களே இப்பொழுது கோட்டபாய ராஜபக்சவை கைது செய்ய தயாராகியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். சுவிட்சர்லாந்தில் அரசியல் புகலிடம் கோரி வாழும் அசாத் மௌலானா பிரித்தானியாவின் சனல் 4 ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணல் மூலம் இலங்கையின் நீதித்துறை சிதைந்துள்ளதாக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். லசந்த விக்ரமதுங்க கொலை மற்றும்
கடத்தல் போன்ற அனைத்து குற்றங்களையும் ராஜபக்சக்கள் மீது சுமத்த அசாத் மௌலானா செயற்பட்டுள்ளதாகவும் இப்படியான ஒரு நபரின் கூற்றை அடிப்படையாக வைத்து தன்னுடைய கட்சிக்காரரை எவ்வாறு கைது செய்ய முடியும் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி கேள்வி எழுப்பியதோடு முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் இந்த மனு மீதான மேலதிக விசாரணைகளை வரும் ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரை ஒத்திவைக்க உத்தரவிட்டுள்ளது. சாவகச்சேரி நகரசபை உபதவிசாளர் ஜி கிஷோரை பதவியில் இருந்து நீக்கியிருப்பது வெளிப்படையான அதிகார துஷ்பிரயோகம் என்றும் இந்த வேலை ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட கடுமையான தாக்குதல் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கொந்தளித்துள்ளார். உள்ளூராட்சி ஆணையாளரின் சுற்றறிக்கை விமர்சித்ததற்கு மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை உபதவிசாளர் பதவியில் இருந்து மட்டுமல்லாது நகரசபை உறுப்பினர் பதவியில் இருந்தும் நீக்குவது ஏற்றுக்கொள்ளவே முடியாதது என்று கூறிய நாமல் ராஜபக்ச மாகாண சபை தேர்தல்கள் தொடர்ந்து நடத்தப்படாமல் இருக்கும் சூழலில் எதிர்ப்பு குரல்களை அடக்கவும் விமர்சகர்களை தண்டிக்கவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆளுநரின் அதிகாரங்களையும் அரசு அதிகாரத்தையும் பயன்படுத்தி வருவதாகவும் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். கண்டி தெல்தெனியவில் காருக்குள் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட அம்பாறை வைத்தியசாலையை சேர்ந்த இளம் மருத்துவ பெண்ணின் மரணம் கழுத்தை நெரித்ததால் ஏற்பட்ட கொலை என்பது பிரேத பரிசோதனையில் சற்று முன்னர் அம்பலமாகியுள்ளது. நேற்று யாழ்ப்பாணத்தில் மனைவியோடு கைது செய்யப்பட்டுள்ள பிரதான குற்றவாளியிடம் இருந்தும் வாக்குமூலங்கள் பெறப்பட்டு வரும் நிலையில் பல அதிர்ச்சிகள் வெளியாகியுள்ளது. கட்டகஸ்தோட்டை பகுதியில் ஆடை கடை நடத்திய இவர் அங்கு வேலை செய்த பெண்ணிடமிருந்தும் 2 லட்சம் ரூபாவை பெற திட்டமிட்டிருந்ததோடு பெண்களை ஏமாற்றி பணம் பெறும் இவரின் முயற்சி இப்பொழுதும் அம்பலமாகி இவர் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. ஜூன் 17 அன்று தெல்தனிய வைத்தியசாலைக்கு முன்னே நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்றுக்குள் வெலிகமோவை சேர்ந்த 33 வயதுடைய சம்பியா தர்சனி என்ற பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. அவர் ஜூன் 3 முதல் ஜூன் 16 வரை நுவரெலியாவில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்தார் என்றும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதோடு பாதிக்கப்பட்டவரின் உடலை ஹோட்டல் அறையில் இருந்து சந்தேக நபர் வெளியே கொண்டு செல்வதை காட்டும் சிசிடிவி காட்சிகள் ஊடகங்களில் வெளியானதை அடுத்து போலீசார் அந்த நபரை தேடி அதிரடி தேடுதலில் நாடு முழுவதும் களமிறங்கிய நிலையில் வலான மத்திய குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் முக்கிய சந்தேக நபரையும் அவரது மனைவி மற்றும் குழந்தைகளையும் நேற்று அதிகாலை நேரம் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 43 வயதுடையவர் என்றும் சந்தேக நபரான பெண் 35 வயதுடையவர் என்றும் 2 பேரும் கண்டி பல்லைகள பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதான சந்தேக நபர் தன்னை ஒரு தமிழர் என்று காட்டிக் கொள்வதற்காக யாழ்ப்பாணத்தில் ஒரு சில தமிழ் வார்த்தைகளையும் கற்றுக்கொண்டதாகவும் விசாரணைகளில் சற்று முன் அம்பலமாகியுள்ளதோடு சந்தேக நபரால் ஏமாற்றப்பட்ட பெண்களிடம் தன்னை சந்தேக நபரின் மூத்த சகோதரி என்றே அடையாளப்படுத்தியுள்ளார் என்பதும் தமது 3 பிள்ளைகளில் 2 பேரை கடந்த 21ஆம் தேதி நாரமலவில் உள்ள வீட்டில் விட்டு சென்றதாகவும் மனைவி கூறியுள்ளதாக விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. தான் விடுதிக்கு சென்று பார்த்தபோது குறித்த பெண் உயிரை மாய்த்துக் கொண்டிருந்ததால் பயந்து போய் சடலத்தை வாகனத்தில் கொண்டு வந்து விட்டதாக சந்தேக நபர் தெரிவித்தாலும் பிரேத பரிசோதனையில் அந்த பெண் கழுத்து நெரிக்கப்பட்டதில் உயிரிழந்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. அந்த பெண் தனக்கு பணம் கொடுத்திருந்தது உண்மை, ஆனால் 1.5 கோடி ரூபாய் அல்ல என்றும் குற்றவாளி தெரிவித்ததோடு சந்தேக நபருக்கு தங்குமிடம் மற்றும் போக்குவரத்து உதவிகளை வழங்கிய 49 வயதுடைய குண்டசாலை பிரதேச சபை ஊழியர் ஒருவரும் நுவரெலியா குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக அம்பாறை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றபோது இந்த இயன்முறை சிகிச்சையாளரோடு சந்தேக நபர் காதல் தொடர்பை உண்டாக்கியுள்ளதாகவும் சந்தேக நபர் 30 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களையே இலக்கு வைத்து குறித்த மோசடிகளில் ஈடுபட்டு வந்துள்ளார். பிரதான சந்தேக நபரும் அவரது மனைவியும் மேலதிக விசாரணைகளுக்காக நுவரெலியா போலீசாரிடம் இப்பொழுது ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. கிளிநொச்சியில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் பலத்த இடையூறு விளைவிக்கும் வகையில் அதிவேகமாக பயணிக்கும் மோட்டார் சைக்கிள்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் போக்குவரத்து போலீசாரால் திடீரென விசேட வீதி சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வீதி விபத்துக்களை தடுப்பதோடு பாதசாரிகள் மற்றும் ஏனைய வாகன சாரதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் கடந்த 2 நாட்கள் இந்த விசேட சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் கூறியதோடு பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்டிருந்த 12 அதிவேக சொகுசு மோட்டார் சைக்கிள்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனைகளில் வாகன இலக்கத்தகடுகள் இல்லாது இயக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள், சட்டப்பூர்வ ஆவணங்கள் இல்லாது பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள், அதோடு செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் இல்லாது ஓட்டப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டில் இலங்கை 1,84,750 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்துள்ளதோடு இது 2024ஆம் ஆண்டோடு ஒப்பிடும்போது 40% அதிகரிப்பு என்றும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் 2025ஆம் ஆண்டுக்காக வெளியிடப்பட்ட வருடாந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் நாட்டின் மொத்த அரிசி இறக்குமதி 1,31,338 மெட்ரிக் டன் என்றும் 2025ஆம் ஆண்டில் நாட்டின் மொத்த நெல் உற்பத்தி 55,53,000 மெட்ரிக் டன்
என்பதாகும். இலங்கையில் நெல் உற்பத்தி 7.6% அதிகரித்துள்ளதாக குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதோடு இதனால் சந்தையில் அரிசி விலையில் கடும் வீழ்ச்சி உண்டாகியுள்ளது. நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் 2025 ஆண்டில் 19,633 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டு விவசாயிகளிடமிருந்து 1,62,257 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதும் அறிக்கையில் தெரிய வந்துள்ளது.